Homololopa hai kisa, homololopa hai kisa, kamba. Yey mariachi, ekko mariachi, kisale, kambale, tripale, flipale lo. Kisa, kisa kambale, kisa tripale. Malliya, வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுலதான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துலதான் சாவி இருக்குதையா அணைச்சுக்குவா அழகா ஒன்னா ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியும் Homololopa hai kisa, kamba. Yey mariachi, ekko mariachi, kisale, flipale lo. Avala onna pola pathukko, partnerave settukko, wife kitta poye sollade. Denamo sanda kuda pottukko, sari giri kettukko, sonda mattum vittu tarade. Avala onna pola pathukko, partnerave settukko, wife kitta poye sollade. சண்டை கூட போட்டுக்கோ சாரிகிரி கேட்டுக்கோ சொந்த மட்டும் விட்டு தராதே எல்லாரும் சொந்த போல என்ஜாயா இருக்க கண்ணாரம் தோட கண்டாரே மரியாச்சி சக்கோ மரியாச்சி கிசாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ சவதிகா நடக்கும் நதியே புது சொட்டையும் கட்டிடவா அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா. வணக்கம் அண்ணா, வணக்கம். மைக்க கிட்ட வச்சுக்கொள்ளணும், அப்பதான் கதைக்கிறது எல்லாரும் கொஞ்சம் வேணும். ரைட், வணக்கம். ரைட், என்ன பேர் அண்ணாக்கு? என்ன பேர் அண்ணாக்கு? என்ன பேர்? அலோசன். அக்காக்கு திவ்யா. அலோசன் அண்ட் திவ்யா. ஏன்னா அதாச்சும் இன்னைக்கு உங்களுடைய திருமணம் முடிஞ்சு 4ஆம் நாள். இன்னைக்கு பதிவு திருமணமும் முடிஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஏன்னா திருமணம் அழகா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களையும் வாழ்க்கணும்னு சொல்லி நிறைய சொந்தக்காரர் நண்பர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். ஏன்னா அவ எல்லாருமே வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த வேளையில இன்னும் ஒரு ஆட்கள் உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்கள் அவங்களுடைய திருமண வாழ்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்கள் 2 பேருக்குமே கொடுக்கணுமாம். இந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்டோட அவங்க அன்பான வாழ்த்துக்களை உங்கள் 2 பேருக்குமே சொல்லணுமாமன்னு சொல்லி மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். முதலாவது அவங்க தங்களோட சார்பாக 2 பேருக்குமே இனிய திருமண நல் வாழ்த்துக்கலாம் என 2 வாழ்த்து சொல்லி மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட சாக்லேட் பொக்கே எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கையை இனிப்பாக இனிமையாக ஆரம்பிக்கட்டுமாம் என்று சொல்லி சாக்லேட் பாஸ்கெட்
வந்திருக்குது. இன்னும் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் திருமணம் 2 பேருமே திருமணத்தில் இணைஞ்சிருக்கிறீர்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீ எப்பவுமே செல்வங்கள் பெருகணுமாமன்னு சொல்லி லக்ஷ்மிகிட்டே எனக்கு ஒரு லக்ஷ்மி சிலையிட்ட ஒரு 25,000 ரூபாய் காசையும் வச்சு அழகாக அனுப்பி இருக்கிறோம். அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்குமே வந்து சேரணுமாமன்னு சொல்லி. சரி, அப்போ எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு 4ஆம் நாள் பதிவு திருமணம், கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்படி யாராச்சும் குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அனுப்புவாங்கன்னு சொல்லி இல்லை அண்ணா கதைக்கிறீங்கல்ல 2 பேரும் வெக்கமா சரியான சரி. அதாச்சும் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவரார்கள் கொஞ்சம் வித்தியாசமா தங்களோட வாழ்த்தை சொல்லணுமாமன்னு சொல்லியும் நீங்க 2 பேருமே என்ன செய்யறீங்கன்னு சொல்லியும் பார்க்கணுமாமன்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா சந்தோஷம் தான் இந்த மாதிரி வந்தது. சரி, சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப யார்கிட்ட சைட்லேருந்து யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்கிறோம்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல போறீங்க. கெஸ்ட் பண்ணேலுமா? அண்ணாண்ட சைட்லேருந்து அனுப்பியிருக்கணுமா அக்காண்ட சைட்லேருந்து அனுப்பியிருக்கணுமா? கெஸ்ட் பண்ணேலுமா? யாரு சைடா இருக்கு? உங்களோட சைட். அண்ணா என்ன சொல்றீங்க? திவ்யாண்ட சைட். அதாச்சும் வந்து அண்ணா வந்து விட்டு கொடுக்காம அக்காண்ட சைட்டா? அக்கா வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டா தங்காண்ட சைட் இருந்து அக்காண்ட சைட் தான் கன்ஃபார்ம். அக்கா அப்படியா சொல்றீங்க? சரி, உங்களோட சைட்டா இருந்தா யாரும் இருக்கும்? நிறைய சொந்தக்காரர் இருக்கிறோம். வேணா நிறைய சொந்தக்காரர் இருக்கிறோம். இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா இப்படி ஒரு சம்பவத்தை செய்யணுமாமண்டு அனுப்பி இருக்கிறோம். இனி வந்து 2 பேருமே வேற வேற சைட்டில் தானே திருமணம் முடிஞ்சது. எல்லா உறவுகளும் வந்து எல்லா சைட்டும் ஒரே சைட் தானே. சரி, இருந்தும் அண்ணாண்ட சைட்ல இருந்து ஒரு அக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை இப்படி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு கெஸ் பண்ணிடுமா? அண்ணாண்ட சைட்ல இருந்து யாராச்சும் இந்த மாதிரி அனுப்பக்கூடிய சொந்தக்காரர் நண்பர்கள் யாராச்சும் இருக்கிறாங்க? எப்படி செய்யறது? யாரும் இல்லை. அதாச்சும் அண்ணாண்ட சைட்லேயே தான் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். மாப்பிள்ளை என்ன செய்யறாருண்டே பாப்போமா அவனு சொல்லி பார்க்கணுமா அவனு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சான்ஸ் இருக்குமா? அதாச்சும் சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் சொல்ல மாட்டார். சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கட்டாயம் தங்களை சரியா கெஸ் பண்ணி சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னது. சான்ஸ் இல்லையா? சரி, அப்ப அவையில் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறவன்னு சொன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸை வந்து கொடுத்துட்டு மாப்பிள்ளையும் பொம்பளையும் கெஸ் பண்ணி சொல்லுவினம். கெஸ் பண்ணி சொல்லாத கட்டத்தில் தாங்கள் யார் இந்த மாதிரி அனுப்பினது என்று சொல்லி தெரியணும் மாதிரி இருந்தா மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டா. பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு தாங்கள் யார் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லியிருக்கிறோம். அதாச்சும் சாக்லேட் பொக்கையை எடுத்து அண்ணாவை வந்து முட்டுக்காலில் இருந்து அக்காவுக்கு கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணட்டுமா அவங்களோட சார்பா என்று சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு தாங்கள் யார் இந்த மாதிரி அனுப்பினது என்று சொல்லி சொல்லட்டாமன்னு சொல்லியிருக்கிறோம். அண்ணாக்கு வந்து நிறையவே நெருங்கின கொஞ்சம் பேர் உங்களுடைய திருமணத்தையும் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணினவா. ஏன்னு சொன்னா இந்த கிஃப்டை அனுப்பினார்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட பக்கத்துல இல்லையா, ரொம்ப தூரத்துல இருக்கிறவான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். எனக்கு கெஸ் பண்ணிருக்கோம். தூரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி தூரத்திலே நிறைய பேர் இருக்கிறோம். நான் யார் என்று சொல்றது என்ன? சரி, அதாச்சும் அவையில வேண்டுகோளுக்கு நாங்க ப்ரொபோஸ் பண்ணுவோமா? காக்கு ஒரு சாக்லேட் பாக்கி எடுங்க. இப்போ வந்து அண்ணா வந்து முட்டுக்கால இருந்து அக்காவுக்கு வந்து சாக்லேட் பாக்கை ப்ரொபோஸ் பண்ண போறார். நிக்கிறாங்க, கைதான் தெரியுமா ப்ளீஸ்? ரைட், ப்ரொபோஸ் பண்ணுங்க. வெக்கப்படக்கூடாது. ரைட், எல்லாரும் கைதான் மாப்பிள்ளைக்கு வெக்கம் வராது. ஓகே ரைட், ஓகே, தேங்க்யூ. அதாச்சும் வந்து கூடுதலா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் எடுக்கிறீங்களா? சரியா வைக்கப்படுகிறோம். அண்ணா இருந்தாலும் பரவாயில்லை, இதுதான் ஒரு சான்ஸ். என்ன இதே ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி அக்காவுக்கு வந்து ப்ரொபோசல் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப இனி யார் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போமா? சரி, அண்ணாண்ட சைட்ல இருந்து கொடுத்துருக்கீங்கன்னா என்னன்னு சொன்னா அவங்களோட திருமணத்துக்கு அவங்க இல்லையா, ரொம்ப மிஸ் பண்ணினான்னு சொல்லி 3 சின்னாக்கள் கொடுத்துருக்கீங்க. கெஸ் பண்ணிடலுமா? ரொம்ப தூரத்தில் இருக்கிறவா 3 சின்ன பிள்ளைகளாம் என்று சொல்லி உங்களுக்கு ரொம்பவே நெருங்கின உறவாம் என்று சொல்லி அழகா வாழ்த்தி இந்த மாதிரி கிஃப்டா கொடுக்கட்டாமன்னு அனுப்பியிருக்கீங்க. சான்ஸ் இருக்குமா? ரைட், என்ன ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து வந்துருக்கு. இந்த கிஃப்டை முருகா அப்படியே ஓப்பன் பண்ணுங்க 2 பேருமா. ரைட், ஓப்பன் பண்ணுங்க. அப்படி பாக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? பாக்ஸை பார்த்தோன்னே அண்ணா இதை சொல்றேன். யாரா இருக்கும்? அக்காவா இருக்கும். பாப்போம், நான் கடைசியில சொல்லுவேன். வேணா ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பாப்போம்.
அதாச்சும் ரெண்டு பேருக்குமே ஒரு அன்பான கிஃப்டாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கணும். அப்படி வெளியில இருக்கணும். ரைட், என்ன வந்திருக்குது? தங்கத்தில ஒரு கை செயின் வந்திருக்குது, அப்படியே ஒரு பூட்டுக்காப்பும் வந்திருக்குது. அக்காவுக்கும் அண்ணாக்கும் இதுவும் அவங்களுடைய அன்பான கிஃப்டாம், ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளட்டுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். எனக்கு கெஸ் பண்ணிடுவா, இந்த மாதிரி தங்கம் இல்லாமல் அனுப்புறேன்னு சொன்னா கட்டாயம் இவங்களா தான் இருக்கும்னு சொல்லி அக்கா தான். சரி, அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போமா? ரைட், அதாச்சும் வந்து இன்றைக்கு உங்களுடைய ரெண்டு பேர்கிட்ட திருமணம் முடிஞ்சு 4ஆம் நாள். ஸோ இந்த கிஃப்ட்டை அனுப்பினவ வந்து உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணிடுமாம். ஏன்னு சொன்னால் உங்களோட திருமணத்துக்கு உங்களோட பக்கத்தில் இல்லையாம், ரொம்ப தூரத்தில் இருக்கணுமாம். தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சேரணுமாம்னு சொல்லி அண்ணாண்ட அதாச்சும் மருமக்களாம் என்று சொல்லி 3 பேர் அனுப்பி இருக்கிறோம் வெளிநாட்டில் இருந்து. நீங்கள் அவங்களுக்கு தாய் மாமன் முடியாம அப்படியா? என்ன பேர் 3 பேருக்கு? ஆதிஸ், அகஜன், அக்ஷயா. அதாச்சும் வந்து உங்களுடைய மருமக்களாம். அவைகள் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். ஸோ மாமாண்ட திருமணத்துக்கு நாங்கள் பக்கத்தில் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட சார்பா மாமாக்கு இந்த மாதிரி கிஃப்டை கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? சரி, என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தில்? அதாச்சும் உங்களுடைய மருமக்கள் 3 பேருக்கு, உங்களுடைய அக்காண்ட பிள்ளைகள் என்ன ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாத மாப்பிள்ள சொல்ல போறாராம். சரி, இருக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என்ன சொல்ல போறாரு பாபு? ஆதிஸ் என்று பேர் வச்சது திவ்யா. அப்ப 2 பேரும் காதல் திருமணமா நீங்கள்? அப்ப வேலைக்கே இந்த விளையாட்டு தெரியுமா? அண்ணாண்ட அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அக்கா தான் செலக்ட் பண்ணி பேரெல்லாம் வச்சிருக்கிறா. அவன்டே கத்து உண்மையே உடைச்சாச்சு. அப்ப அக்கா சந்தோஷமா? அக்கா செலக்ட் பண்ண பேர் எல்லாமே உங்களோட மருமக்களுக்கு வச்சிருக்கு. சந்தோஷம். சரி, அதாச்சும் அவங்க எல்லாருமே ஆசைப்படினோம். நீங்க இன்றைக்கு 2 பேருமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இல்லறம் சிறக்க சந்தோஷமான தம்பதிகளா இணைந்திருந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்க 2 பேருமே பயணிக்கணும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லினோம். ஏன்னா அப்ப அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி 2 பேரும் பயணிக்கணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக மீண்டும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அழக்கூடாது, அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணது 2 பேரும் அழ வச்சுட்டு சொல்ல போயிடும். போட்டோக்காரன் நாங்களும் வந்தாலும் பேசிக்கணும். ரைட், சந்தோஷம். ஆனந்த கண்ணீரா? ரைட், அண்ணா இங்கே திரும்ப 2 பேரும் சிரிக்கிறது தான் அவையில் பார்க்கறதுக்கு விரும்பி இருக்கிறாங்க. ரைட், காணும் இங்கே திரும்ப அக்கா அண்ணா கூப்பிடுங்க. ಮಲ್ಲಿಗವಾಣದೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಣುಗಳ ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿದ ನಾಂಬುಗಳೋ ಮುಂಚಿರಿ ಕೊಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿಮ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಮಂಟುಗಳೋ ಮುಂಗಿನ ತುಂಡುಗಳೋ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி பொடுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு
வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் சீனா ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரமா வானா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டித்த ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே